Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. I am acupuncturist and beauty cosmetology, organic skin and hair care products making formulator கூட. ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்கோல் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும், அந்த இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டை என்ன, நம்ம அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபுல் வீடியோஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வேணும், ஸ்பூன்ஸ் வேணும். ஏன்னா நம்ம இது கண்டிப்பாக நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டரும் தேவைப்படும். அடுத்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சார்கோல் பவுடர். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது க்ரீமி சார்கோல் ஃபேஸ் மாஸ்க். அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டை இந்த சார்கோல் பவுடர் தான். ஸோ இது ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர். ஸோ ஆர்கானிக்காக இருக்கிற பவுடர் தான். ஸோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த இரிட்டேஷனோ ஏற்படுத்தாது. நம்மளுடைய ஸ்கின்னில் நல்லா சூப்பராக இது பிளெண்ட் ஆகி நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணும். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஈவேக்ஸ், அதாவது எமல்சிஃபையிங் வேக்ஸ். இப்போ எமல்சிஃபையிங் வேக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு க்ரீமி ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணுற ஆயில்ஸும் வாட்டரும் ஒன்றோடு ஒன்றா ரெண்டுமே பைண்ட் ஆகணும். ஸோ அது பைண்ட் ஆனால் தான் நமக்கு அது க்ரீம் மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் எமல்சிஃபையிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சிட்டைல் ஆல்கஹால். சிட்டைல் ஆல்கஹால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த க்ரீம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கிறதுக்காக தான். இது ஆயில் சால்யபிள். ஸோ நம்ம இதை ஹீட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இது எமல்சிஃபையிங் நடக்குது அப்படின்னா அதை பூஸ்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டைல் ஆல்கஹாலோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆயிலும் வாட்டரும் திக் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அது லிக்விடாக மாறாமல் நல்லா பூஸ்ட் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கே. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஸ்டீரிக் ஆசிட். இதோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீம் நல்லா திக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் நம்மளுடைய ஸ்கின். அதே மாதிரி ஏதாவது நம்மளுடைய ஸ்கின்ல இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஜிஎம்எஸ். இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேஷன் கிராக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய ஸ்கின் எனி டைம் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கிளிசரின். கிளிசரின் நம்ம ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நமக்கு நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாகவும் லூப்ரிகேஷனாகவும் வச்சுக்கும். நம்மளுடைய ஸ்கின் எனி டைம் மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் ட்ரை இல்லாமல் பார்த்துக்கிறதும் இதோட ஒர்க்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயிலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். இது நம்மளுடைய ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்கார்ஸு, ஸ்ட்ரெச் மார்க்ஸு, அதே மாதிரி ரிங்கிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆல்மண்ட் ஆயில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் லாவெண்டர் யூஸ் பண்ணுறோம். இது எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். அடுத்து ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த க்ரீம்ஸ் கெட்டு போகாமல் நல்லா ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து விட்டமின் இ ஆயில். விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர். டிஎம் வாட்டர் தான் இந்த க்ரீம்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்க டேப் வாட்டரோ ஆர்ஓ வாட்டரோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால செல்ஃப் லைஃப் வராது. ஸோ டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அந்த ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு அந்த ஃபங்கஸுமே இல்லாமல் நம்மள கிளியராக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம க்ளீன் பண்ண ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதை அந்த வெயிட் பார்த்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க, அதாவது டேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஈவேக்ஸ் 4 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 100 கிராம் மெஷர்மெண்ட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு 4 கிராம் ஈவேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட வெயிட்டையும் டேர் பண்ணிடுங்க, அதாவது மைனஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். சிட்டைல் ஆல்கஹால் 2 கிராம். இதையுமே கரெக்டாக மெஷர் பண்ணி போடுங்க. இந்த க்ரீம்ஸில் நமக்கு மெஷர்மெண்ட்டை தான் முக்கியம். அடுத்த இன்க்ரீடியன்ட் ஸ்டெரிக் ஆசிட். ஸ்டெரிக் ஆசிட்டும் 2 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே போட்டுட்டு நீங்கள் அதை டேர் பண்ணி விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் 6 கிராம். ஸோ 6 கிராம் கரெக்டாக மெஷர் பண்ணி போடுங்க. அடுத்து இது ஆயில், ஆல்மண்ட் ஆயில் 3 ml. நீங்கள் இந்த ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது கேரியர் ஆயில்ஸ் வேறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பவுலை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க.
அதையும் வெயிட் பார்த்துட்டு அதையும் டேர் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த பவுலோட இதை வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ வாட்டர் ஃபேஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு டிஎம் வாட்டர் 75 ml எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிசரின் எடுக்கணும். கிளிசரின் வந்து 2 ml எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் வச்சது வந்து ஆயில் ஃபேஸ், இந்த பவுலில் நம்ம இப்போ போட்டுட்ருக்கிறது வாட்டர் ஃபேஸ். அதாவது ரெண்டுமே தனித்தனியாக தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுக்கணும். ஒரே பவுலில் நம்ம பண்ண முடியாது. தனித்தனி மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையும் வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து டபுள் பாய்லரில் வச்சு தான் நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபேஸை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து அகலமான பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதை வந்து 2 பாத்திரத்தையுமே, அதாவது வாட்டர் ஃபேஸ் அண்ட் ஆயில் ஃபேஸை ரெண்டுத்தையுமே வந்து ஒரே பவுலில் வச்சே நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து 75 டிகிரியில் நமக்கு வந்து ஹீட் ஆகியிருக்கணும். அதுக்கு வந்து நான் என் கையில் ஊற்றி பார்த்து அது ஹீட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஃபேஸ் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் நான் வந்து வாட்டர் ஃபேஸை ஹீட் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டோன்னா அப்படியே தான் இருக்கும். ஆயில் ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ஹீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து செட் ஆகிரும். அதாவது ஃபுல்லாகவே கெட்டியாயிரும். அப்படியே கெட்டியாயிடுச்சுன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வாட்டரை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. அது வந்து ஒன்ஸ் மெல்ட் ஆகுறது தான் ஆயில் ஃபேஸோடைய மெல்ட்டிங் ப்ராசஸ் டைம். ஓகேங்களா? ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை எடுத்து ஆயிலில் ஊற்றணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆயிலை எடுத்து வாட்டரில் ஊற்றவே கூடாது. வாட்டர் எடுத்து தான் ஆயில் ஃபேஸில் நம்ம போர் பண்ணணும். போர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்டர் போடணும். நல்லா வந்து இந்த இது வந்து ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. ஏன்னா பிளெண்டர் போட்டால் மட்டும்தான் அது வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு திருப்பியும் வந்து அது வாட்டராக லிக்விடாக சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ரீம் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுணும். இது வந்து ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆகணும். அதாவது நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட் 3, அதாவது ஃபேஸ் 3 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் கூல்டவுன் ஸ்டேஜில். அதுக்காக நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இப்போ 1 ml ஆட் பண்ணுறேன். 100 கிராம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 ml ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணால் மட்டும் போதும், அதிகமாக போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து 1 ml விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே கூல்டவுன் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஹீட்டோ அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ப்ராடக்ட், அதாவது சார்கோல் மாஸ்க் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும். சார்கோல் பவுடர் வந்து 20 கிராமில் ஆட் பண்ணிக்கோங்க. 20 கிராம் சார்கோல் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இதை போட்டுட்டு ஸ்பூன் வச்சு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும். எதுக்கு திருப்பியும் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்கோல் வந்து அந்த க்ரீமில் வந்து ஒன்றோடு ஒன்று அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகாது. நம்ம வந்து பிளெண்டர் போட்டால் மட்டும்தான் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிட்டு நல்லா க்ரீமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து க்ரீமி ஃபேஸ் மாஸ்க். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க்கு வந்து க்ரீம் மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஃபேஸில் யூஸ் பண்ணும் போதும் நல்லா பிளெண்ட் ஆகும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அப்படியே சூப்பராக க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. இது நல்லா க்ரீம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் உங்களுடைய க்ரீம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் க்ரீமுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா சேல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பாக்ஸில் வந்து என்ன கிராமில் நீங்கள் மெஷர் பண்ணி போடணுமோ போட்டுட்டு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வீட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். அப் டு 6 months நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும், எந்த இஷ்யூவும் ஆகாது. அதே மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ட்வைஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஒரு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதே மாதிரி நம்ம இதை ஃபேஸில் வந்து போட்டுட்டு ஒரு 20 minutesக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி போடுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும், டேன் இருந்தாலும் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம எல்லாருக்குமே செட் ஆகும். அதுவும் ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஃபேஸில் எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா இது போடும் போது அந்த எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது. பிம்பிள்ஸ், அந்த மார்க்ஸு, அந்த ஸ்கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்லா டேன் இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்ஸும் தான் எங்களுடைய மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கை பொருட்களுக்கு மாறுவோம், இயற்கையை வாழ வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.